தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், அடுத்த 3 தினங்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாமகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான ஏ.கே. மூர்த்தியின் மகன் திருமண விழாவில் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் ராமதாஸ், அவரின் மனைவி சரஸ்வதி, மகள் ஸ்ரீகாந்தி ஆகியோர் பங்கேற்று வாழ்த்தினர். அப்போது பேசிய ராமதாஸ், ஏ.கே. மூர்த்தியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்று பெருமிதம் தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் குடும்பத்தினர் மண்டபத்தை விட்டு புறப்பட்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி தனது மனைவி சௌமியா மற்றும் மகளுடன் வந்து மணமக்களை வாழ்த்திச் சென்றார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்புடையது அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் சுங்ககேட் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிபதிகள் வரம்பு மீறி பேசி வருவது அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் மோதல் போக்கை உண்டாக்குவதாகவும், இது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் தேர்தலில் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்டு பெறுவதில் தெளிவாக இருப்பதாகவும் கூறினார். பாமக பெயரில் அன்புமணி தரப்பினர் விருப்ப மனு வழங்கியதை எதிர்த்து டிஜிபியிடம் புகார் மனு அளித்துள்ளதாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாமக தலைவர் என்ற பதவியை ரத்து செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அன்புமணி தரப்பினர் விருப்ப மனு வழங்கி கட்சியினரை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் 10,000 பணம் கட்டி மனு வாங்கக்கூடிய நிலையில் பாமக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றக்கூடிய செயல் என சாடினார். சென்னை ஈசிஆரில் விருப்ப மனு பெறும் பணியை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் துவக்கி வைத்தார். பனையூரில் உள்ள பாமக தலைமை அலுவலகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்றும், போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாய் என செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.